வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிஜிடிஆர்பி எஜுகேஷன்ல நம்ம பார்க்க இருக்கிறது யூனிட் 7 எஜுகேஷன். மதிப்பீடு. ஒரு கற்றல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது மாணவர்களை சென்றடைந்ததா, மாணவர்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் சரியான அளவில் சரியாக உள்ளதா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான அளவீட்டு முறைகளை இந்த அலகில் பார்க்க இருக்கிறோம். Educational evaluation unit 7 includes test, measurement, assessment and evaluation, principles of evaluation, characteristics of test, objectivity, reliability and validity. Types of tests: formative, summative, norm-based and criterion reference tests, scholastic and non-scholastic tests, achievement test, diagnostic and prognostic tests, continuous and comprehensive evaluation, standardization of an achievement test, table of weightages, blueprint, preparation of question paper, scoring key, item analysis, which includes index of difficulty and discrimination index, reliability, tools for assessment, observation, interview, portfolio, rubrics, peer reviews, checklists, and rating scales. கடந்த 2 அலகுகளாக நம்ம உளவியல், கல்வி உளவியல் சார்பா பார்த்தோம். அது மாதிரி இது ரொம்ப எலாபரேட்டான டாபிக் கிடையாது. இது ரொம்ப விரிவாலாம் இல்லை. கான்செப்ட் வைஸ், பிரின்சிபல் வைஸ், வாட் டஸ் இட் மீன், வாட் ஆர் த அவுட்கம்ஸ், ஹவு கேன் யூ மேக் இட் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு பாயிண்ட்களாக பார்க்கக்கூடிய எளிமையான ஒரு யூனிட் தான் இந்த யூனிட். எல்லா யூனிட்ஸையும் மாதிரி நம்ம அதில் என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ள முடியும். முதல்ல அந்த டெஸ்ட், மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், இவாலுவேஷன், இவை 4ம் நம்ம ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும், though it is interchangeable, actually literally when you mean it, இது 4ம் ஒரே விஷயத்தை குறிப்பது அல்ல. நம்ம ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை பயன்படுத்துறது பழக்கத்துல இருக்கு. அதனால பயன்பாட்டு அளவில் அது இருந்தாலும் 4ம் தனித்தனி பொருள் படுவது. இதுல டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம என்ன நோக்கத்திற்காக அந்த தேர்வை நடத்துகிறோமோ, அதாவது மாணவர்களுக்கு இதை பத்தின விவர குறிப்புகள் தெரிஞ்சிருக்கணும், இதை விளங்கி கொண்டு அவங்க பதில் சொல்லணும், இதை ஒரு இதுல அப்ளை பண்றதுக்கு பிரதியிட்டு அதை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அல்லது அவர்கள் அதை ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டணும், இது சரியா தவறான்னு சொல்லணும். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எந்த பகுதியை நம்ம மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த கற்றல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகள் தான். அது கேள்விகளா இருக்கலாம், அல்லது செயல்முறை தேர்வுகளா இருக்கலாம். இதை தான் நம்ம டெஸ்ட், சோதனை அப்படின்னு சொல்றோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கிடுதுன்னா, அது ஒரு அளவீடு. இந்த அளவீடுங்கும் போது இப்போ ஒரு டேபிள நம்ம சொல்லும் போது இது நீளம், இது அகலம்னு கரெக்டா நம்ம சொல்ற மாதிரி துல்லியமாக எண்களின் அடிப்படையில அளவீடு சொல்றது. அப்ப மார்க்ஸ், ஸ்கோர்ஸ், இப்போ ஒரு 100க்கு நம்ம டெஸ்ட் வச்சோம், இவங்க 64 எடுத்திருக்காங்க, இவங்க 88 எடுத்திருக்காங்க, இவங்க 98 எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அளவீடு சொல்றோம் இல்லையா? அப்ப இது இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். அவருடைய செயல்பாட்டை எண்களின் அடிப்படையில் துல்லியமாக சொல்வது மெஷர்மெண்ட். அசஸ்மெண்ட்ங்கிறது என்னன்னா, இது மதிப்பீடு. அதாவது துல்லியமாக எண்களின் அடிப்படையில சொல்லாம, நம்ம இப்ப புழக்கத்துல சில வார்த்தைகள் சொன்னோம், தோராயமாக, உத்தேசமாக, ஏறத்தாழ அதை நம்ம சரியாக குறிப்பிடணும். அது தர அளவிலையும் இருக்கலாம், அல்லது மதிப்பீட்டு அளவிலையும் இருக்கலாம். அதாவது இட் மே பி பேஸ்ட் அப்பான் குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ். இது ரெண்டுமே இருக்கலாம். ஆனா முன்னேறி இருக்காங்க அல்லது முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை, அந்த மாதிரி நம்மளுடைய அதுல ஒரு மதிப்பீடாக. இப்ப சொல்ல போனா பேங்க்ல எல்லாம் நகை மதிப்பு சொல்றதுக்கான ஒரு அசஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப அசஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை நம்ம நார்மலா லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா அது.
இப்போ கடையில நம்ம தங்கம் வாங்கும்போது கணக்கிடுவாங்க. இதுல இவ்வளோ இருக்கு தங்கம், இதுக்கு இவ்வளோ இவ்வளோ எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு, இதோடைய மதிப்பு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே, அ ஒரு நகையோட மதிப்பு 1,12,1278 இந்த மாரி ஒரு எண் துல்லியமா சொல்லுவாங்க. ரூ. 10 முன்ன பின்னலாம் இருக்க முடியாது. துல்லியமா சொன்னாங்க இல்லையா? இத்தன கிராம் இவ்ளோ புள்ளி கணக்கோட கரெக்ட்டா சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் மெஷர்மென்ட்ஸ். அசஸ்மென்ட்னா எப்படின்னா, தோராயமா இந்த நகைய பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த நகை வந்து ஒரு 1,00,000லேருந்து 1,10,000த்துக்குள்ள. அப்போ ஒரு அ 1,10,000 வச்சுக்கங்களேங்கிறாங்க. ஒரு 2,000 முன்ன பின்ன இருக்கலாம். ரூ. 1,000 முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட அதுதான் அது மதிப்பு. பெரிய வேறுபாடா இருக்காது. இது வந்து என்னன்னா அசஸ்மென்ட். அப்போ மெஷர்மென்ட், அசஸ்மென்ட் அடுத்தது இவாலுவேஷன். இவாலுவேஷன் அப்படின்னு குறிப்பிடுறது எதுன்னா மதிப்பிடல். ஆ இந்த இவாலுவேஷனுக்குள்ள அது எத்தகைய ஒரு இதாவும் இருக்கலாம். இப்ப நம்ம கேள்வி பாடம் நடத்தும்போது இடையில சில கேள்விகள கேட்போம். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு. அது ஒரு வகை இவாலுவேஷன் தான். அ ஒரு 6 மாசம் போர்ஷன் நடத்தி முடிச்சுட்டோம். செமஸ்டர்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு டெர்ம் ஃபுல்லா நடத்தணும். இந்த 3 மாசம் கத்துக்கிட்டதுல பிள்ளைகளுக்கு எவ்வளவு சென்றடைஞ்சிருக்கு? இப்படி தெரியறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். இதெல்லாம் இவாலுவேஷன். ஸோ விரிவான ஒரு அளவுல ஒரு நம்முடைய திட்டமிடல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பரோ, ஒரு போர்ஷனோ, மாணவர்களுடைய முன்னேற்றமோ எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுல எல்லாமே உள்ள வந்துரும். நம்ம சொன்ன தர அளவா இருக்கலாம், அல்லது நம்ம குடுத்த மாரி மதிப்பீட்டு அளவுல இருக்கலாம், எம்சிக்யூவா இருக்கலாம், அல்லது வேற இப்படி நீங்க என்னென்னதெல்லாம் இதுல எதிர்பார்க்கிறீங்களோ, எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் என்னது நமக்கு இவாலுவேஷன். இவாலுவேஷன்ங்கிறது அதனால பொதுவான மதிப்பீடு. இந்த மதிப்பிடலில் உள்ள கோட்பாடுகள். மதிப்பீடு எப்பவும் எப்படி இருக்கணும்னா, விரிவான, தெளிவானதாக இருக்க வேண்டும். அதனால நம்ம 3 டொமைன் சொல்லுவோம் இல்லையா? காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர். அதனால அறிவு சார்ந்த அளவீடும் இருக்கணும். அ அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு குறிக்கப்படுறது என்னன்னா, நம்முடைய உணர்வு சார்ந்தது. சைக்கோமோட்டர் டொமைன்னா செயல்ல அத பிரதியிட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ரிஹென்சிவ் விரிவாக இருக்கக்கூடியது. தொடர்ச்சியா அது இருக்கணும். ஒரு முறை தேர்வு அப்படிங்கிறது ஒருவருடைய தகுதியை அளவிடுவதாக ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தொடர்ச்சியா இப்ப மாணவர்களுக்கு வந்து வகுப்பறையில தினமும் பார்க்குறோம். ஒரு யூனிட் டெஸ்ட்டா வைக்கலாம், அல்லது ஒரு கிளாஸ் டெஸ்ட்டா வைக்கலாம், வீக்லி இவாலுவேஷனா இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியா நடக்கணும். அதுதான் இவாலுவேஷனுடைய ஒரு கோட்பாடு. அடுத்ததாக அது அப்ஜெக்டிவா இருக்கணும். அப்ஜெக்டிவ்னா என்னன்னா, அதுல யார் அதுக்கான மதிப்பீடு குடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும், அது வந்து கண்டிப்பா ஒரு சரியான நோக்கத்தை நிறைவேறுவதா தான் இருக்கணும். இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் ரீகால் டைப்பா இருக்கலாம் அல்லது ரெகக்னிஷன் டைப்பா இருக்கலாம். இது ஏற்கனவே நம்ம முந்தைய யூனிட்கள்ல விரிவா பார்த்திருக்கோம். அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற 2ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 மதிப்பெண் உள்ள ஒரு வினா எழுதுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏறத்தாழ ஒரு பக்கத்துக்கு பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு பக்க வினாவ அதுக்கான விடைய வாஸ்து பார்க்கும்போது, சில டீச்சர் என்ன நினைப்பாங்க, புரிஞ்சுட்டு இவ்ளோ எழுதியிருக்காங்க இல்லையா? 5 மதிப்பெண்களுக்கு பதிலா நான் இதுக்கு ஒரு 4 மதிப்பெண் போடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு டீச்சர் என்ன நினைக்கிறாங்க, இதுல முக்கியமான ஒரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வரல. அதனால இதுக்கு நான் 2 1/2 மதிப்பெண் தான் குடுப்பேங்கிறாங்க. இப்ப எந்த டீச்சரையும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான வார்த்தைய ஏன் விட்டேங்கிறது அவங்களுடைய எண்ணம். அப்ப தனியாளை பொறுத்து, தனிப்பட்ட விருப்பு வெறுப்ப பொறுத்து அவங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ, அத பொறுத்து 5 மதிப்பெண்களுக்கு 2 1/2யும் குடுக்கலாம். அல்லது 4ம் குடுக்கலாம். ஆனா அப்ஜெக்டிவ் டைப்ங்கிறதுல அப்படிலாம் நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ, சரி தவறுகளோ, ஆர்கியுமென்ட்டுக்கோலாம் இடமே கிடையாது. ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு 4 விடை இருக்கு. இந்த 4ல 1 சரியான விடை. சரியான விடைய எழுதுனா, நான் திருத்தினாலும் அதுக்கு 1 மார்க் தான். நீங்க திருத்தினாலும் அதுக்கு 1 மார்க் தான். இதான் அப்ஜெக்டிவ். அதாவது இதுல எந்த பாரபட்சமும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இது விடை அப்டின்னா சரி. அந்த விடை இல்லையா தவறு. அவ்வளவுதான். அது எம்சிக்யூவா இருக்கலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸா இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கலாம். அல்லது அ பாயிண்ட்ஸ் இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இதுக்கு இவ்வளோ மார்க்ன்னு பிரிக்கணும் இல்லையா? இது எல்லாமாவும் இருக்கலாம். அதனால ஒரு டெஸ்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, யார் மதிப்பீடு செய்தாலும், அதுக்கு இந்த மதிப்பெண் தான் அப்படிங்கிற மாரி அப்ஜெக்டிவா இருக்கணும். தனி நபருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அதுல இடமே இல்ல. அதே மாதிரி
என்ன அப்படிங்கிறத கண்டறிவதற்காக தான் தேர்வு. யாரையும் வருத்தப்படுத்துறதுக்காகவோ, கஷ்டப்படுத்துறதுக்காகவோ, "பாரு எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு தெரியுதா?" அப்படின்னு தரக்குறைவா நினைக்கிறதுக்காகவோ தேர்வு இல்ல. அப்ப தேர்வின் முக்கியமான ஒரு கோட்பாடு என்னது? தேர்வு அல்லது மதிப்பீடு. இந்த மதிப்பிடலின் முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய பலம் எது, பலவீனம் எதுங்கிறத கண்டுக்கணும். அத கண்டுபிடிச்சாதான், அந்த பலவீனத்த நம்ம நிவர்த்தி செய்து கொண்டுற முடியும். பலத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ முடியும். அதனால அந்த கண்டறி நோக்கத்தோடு தான் மதிப்பிடல் இருக்க வேண்டும். அதே மாரி மதிப்பிடல் என்பது தரம் பிரிப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது. அது குறை தீர்ப்பதற்காக இருக்கணும். எங்க பலவீனம் இருக்கோ, எந்த இடத்துல அவங்க வந்து இன்னும் சிறப்பா செய்யணுமோ, அதுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தோடு இருக்கணும். அதே போல அது என்ன நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டதோ, அதை சரியான நோக்கத்தோடு செய்யக்கூடியதா இருக்கணும். நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். அது பயன்பாட்டு அளவில் பயனுள்ள ஒன்றாகவும் ஒரு மதிப்பிடலுடைய கோட்பாடுகளாக இருக்கும். அப்போ ஒரு நல்ல தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுல என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு நல்ல தேர்வுக்கு யார் திருத்தினாலும், யார் அத மதிப்பீடு செய்தாலும், அது வந்து ஒரே விதமான விடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது எப்படி? அது அப்ஜெக்டிவிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, அதோடைய நம்பகத்தன்மை எப்பவுமே மாறாததாக இருக்கணும். இப்ப கண்டக்ட் பண்ணதுனால இது ரிசல்ட். அப்புறம் பண்ணுனா இது வேற அப்படின்னு இருந்ததுன்னா, எந்த முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால அது மாறாம இருக்கணும். அதே மாதிரி ஒரு சரியான, சிறப்பான ஒரு தேர்வு அப்படின்னு சொன்னா, அந்த தேர்வு எதை அளவீடு செய்ய வேண்டுமோ, அதை அளவீடு செய்யக்கூடிய சரியான அளவீட்டு முறையா இருக்கணும். அதேபோல நம்ம அந்த தேர்வு அல்லது சோதனை அல்லது செயல் திட்டம், அத செய்றதற்கும், மதிப்பிடுவதற்கும், அதிலிருந்து நம்ம என்ன பிடிக்கிறோம், பலம், பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கும் தகுதி வாய்ந்ததாக, அதாவது யூசபிலிட்டி ஆர் பிராக்டிகபிலிட்டி அது கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு பிரித்தறியக்கூடியதாக இருக்கணும். யாருக்கு இப்ப நம்ம கொடுத்த கற்றல் நோக்கம் நிறைவேறி உள்ளது, யாருக்கு இன்னும் அதிக கவனம் கொடுக்கப்பட வேண்டும் அமைந்திருக்கணும். அப்ப இந்த மதிப்பிடல்ல பல வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான மதிப்பிடல், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். தொடர்ச்சியானதுன்னா, நம்ம பாடம் நடத்தும் போதே இடையில குடுக்குறது. ஒரு ஃபீட்பேக் குடுத்து, அதை இன்னும் சரியா பண்றதுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்துழைப்பு குடுக்குறது. இப்போ குவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் ரவுண்டுல ஒரு குரூப் சரியா பண்ணியிருக்காது. அப்ப அவங்கட்ட நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இன்னும் இத்தன ரவுண்ட் இருக்கு. இதுல நீங்க உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ட கொண்டு வந்துர முடியும். நீங்க இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல யோசிங்க. இப்ப ஜியோகிராஃபியால உள்ள மாரி வரும். இதுல நீங்க ஊர் பெயர்கள சொல்லணும். அந்த மாரிலாம் நம்ம அவங்களுக்கு சின்ன சின்ன பின்னூட்டம் குடுத்து அவங்கள இன்னும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் ஃபார்மேட்டிவ். ஆனா சம்மேட்டிவ் அசஸ்மென்ட்ல அப்படி இல்ல. நம்ம சூப்பர்விஷன்ல இருக்கோம். கண்ணு முன்னால ஒரு பிள்ளை ஒரு ஆன்ஸர மாத்தி எழுதுனா, அங்க போய் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? 3 மாசம் படிச்சதா, 6 மாசம் படிச்சதா, 1 வருஷம் படிச்சத பிள்ளைக்கு மதிப்பிடலுக்காக நடக்கிற தேர்வு. அதுல நம்ம எதுவுமே போய் உதவ முடியாது இல்லையா? அதனால இது ஆண்டு இறுதி தேர்வுகள், பருவ இறுதி தேர்வுகள், இது எல்லாமே இந்த சம்மேட்டிவ் இவாலுவேஷன். அடுத்தது நார்ம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட். இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே அதாவது என்ன அடிப்படையில இது நியமங்கள் சில நியமங்கள் உண்டு. இந்தந்த அதாவது இவ்ளோ மார்க் எடுத்தா பாஸ். இப்போ எழுதுறவங்கல்ல இருக்கறதுலயே அதிக மதிப்பெண்ணே 70 மதிப்பெண் தான் வச்சுக்கோமே. அப்போ ஆம் 30க்கு மேல எடுத்தவங்கலாம் பாஸ். இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து, இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், இவங்க 2வது ரேங்க். எழுதுன 10 பேர்ல எல்லாருடைய மதிப்பெண்ணுமே இதுவா இருந்ததுன்னா, இந்த தடவ தகுதிக்கான மதிப்பெண்ணை இதுல வைப்போம். இப்படியெல்லாம் முடிவு பண்றாங்க இல்லையா? இப்ப இந்த ரூல்கள, நியமங்கள அடிப்படையாக கொண்டு அ நம்ம வைக்கிற தேர்வுகளுக்கெல்லாம் என்ன பேருன்னா, நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பேரு. அதே நேரம் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா, இதுக்கு எல்லாமே என்னன்னா, ஒரு தகுதி அடிப்படை, ஒரு கிரைட்டீரியன் நம்ம வந்து குடுத்திருப்போம். இந்த அளவுகோல் அடிப்படையில அந்த சோதனை நடக்கும். இத்தன பேரு, இத்தன, இவ்வளவு இப்ப ஒரு அசைன்மென்ட் கூட நம்ம சொல்லுவோம். ஒரு 6 பக்கங்களுக்கு நீங்க எழுதிட்டு வாங்க. இதற்கு வந்து 400 வார்த்தையில இருக்கணும். இந்த மாரி சில நம்ம அது பேர் என்னது? அளவுகோல் வச்சிருப்போம். இது இருந்தா இது உங்க மதிப்பெண். இப்படி இருந்தா நீங்க தேர்ச்சி பெற்றவராக
அறியப்படுவீங்க. இந்த அளவுகோல் அடிப்படையிலானது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். அப்ப நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட், கிரைட்டீரியன் இருக்கலாம். இன்னொரு விதமான ஒரு மதிப்பிடல் என்ன அப்படின்னா, கல்வி சார்ந்த மதிப்பிடல், கல்வி சாரா மதிப்பிடல்னு 2 இருக்கு. ஸ்கோலாஸ்டிக் அச்சீவ்மென்ட்ங்கிறது நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இந்த கல்வி சார்ந்த அளவீடு. நான் ஸ்கோலாஸ்டிக்ங்கிறது கல்வி சாரா அளவீடாக இருக்கும். கல்வி சாராத அளவீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நபருடைய ஆளுமை திறன், அவங்களுடைய மனப்பாங்கு, நோக்கம், அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு, இப்ப ஸ்போர்ட்ஸ்ல, சமூக நடவடிக்கைகள்ல இந்த மாதிரி உள்ளதுலலாம் நம்ம அளவீடு கொடுக்கிறது கல்வி சாராத அளவீடா இருக்கலாம். ஆனா ஒரு சிறப்பான மதிப்பிடல் என்பது இது இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சிறந்த தேர்வு என்பது எந்த வகைகள்லாம் தேர்வு மதிப்பிடல் முறைகளையும் பயன்படுத்தி நம்ம சரியா மதிப்பிடல் தகுதி வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்ததாக அடைவு தேர்வுகள். இந்த ஒரு அதாவது ஃபைனல் இப்ப நம்ம சொன்னாலே எண்ட் எக்ஸாமா நடக்குது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு அடைவு தேர்வுகள். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒண்ணு நம்ம கற்பிக்கிறோம். இது நல்லா முடிஞ்சுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுலயே அவட அடைவு இருக்கு. இதுல எவ்வளவு தூரம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ங்கிறது நிலைப்படுத்திய தேர்வா இருக்கலாம் அல்லது ஆசிரியர் தானாக வடிவமைத்த தேர்வா இருக்கலாம். அதனால டீச்சர் மேட் டெஸ்டா இருக்கலாம் அல்லது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டா இருக்கலாம். இதெல்லாம் யூசுவலா எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா வழிகாட்டுதலுக்காக, பிறகு கொடுக்கப்பட்டுள்ள கலை திட்டத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்காக, ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு கொண்டு போறதுக்கோ அல்லது ஒரு தகுதி நிலையிலிருந்து பணியிடத்துல இன்னொரு தகுதி நிலைக்கு கொண்டு போறதுக்காகவோ அவர்களுக்கு வைக்கின்ற ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ங்கிறது கண்டறி சோதனை. இப்போ ஒரு நீங்க ஒரு கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு டீச் பண்ண போறீங்க. போம்போதே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு எது தேவை? இப்ப இங்கிலீஷ் டீச்சர்னா, கிராமர்ல பிள்ளைகள் தரோவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கிராமர் கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, நம்ம கன்டென்ட் பேஸ்டா நடத்த போயிரலாம். அப்போ கிராமர்ல பிள்ளைகள் குறைபாடு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம குடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இதுதான் கண்டறி சோதனை. அப்ப கண்டறி சோதனைங்கிறது ஒரு எந்த இடத்துல சிரமப்படுறாங்க, அவர்களுக்கு எந்த இடத்துல நம்ம இன்னும் அதிக உதவியா ஒரு ஆசிரியர் இருக்கணும் என்பதை கண்டறிவதற்காக நடத்தப்படுகின்ற சோதனை டயக்னாஸ்டிக் டெஸ்ட். புரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது முன்னறிவிப்பு தேர்வு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த முன்னறிவிப்பு தேர்வுங்கிறது எதை சொல்லப்படுது அப்படின்னா, ஆம், வெற்றி பெறுவதற்கு இவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு நபரை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக நம்ம ஒரு தேர்வு நடத்தி பாருங்க இந்த பிள்ளைய நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புனோம்னா நம்ம பள்ளிக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? பிற்காலத்துல ஒரு ஆய்வுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அந்த ஆய்வுக்கான பயிற்சிக்கு போறதுக்கு சயின்ஸ்ல இந்த பிள்ளைல யார் தகுதியானவங்களா இருப்பாங்க? ஏன்னா அனுப்பி வச்சா தனிப்பட்ட ஒரு வாய்ப்பை நல்ல முழுமையா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாணவரா இருக்கணும். அது எப்படி? அப்ப இவங்க அதுக்கு இருப்பாங்கன்னு முன்னறிவிப்பதற்காக நடத்தப்படுது புரோக்னாஸ்டிக் டெஸ்ட். அப்ப டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அண்ட் புரோக்னாஸ்டிக் டெஸ்ட் டீச்சிங்க்கு முன்னால நடக்கும். அதாவது டீச்சிங்னா நம்முடைய திட்டமிடல் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கு முன்னால நடக்கும். அடைவு தேர்வது என்பது இறுதியில் நடக்கும். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பிடல். இந்த சிசிஇ அப்படிங்கிறது தான் இப்ப பெரும்பான்மையான கல்வி முறைகள்ல பயன்பாட்டுல இருக்கு. இந்த சிசிசிஇங்கிறது முதல்ல வந்து தேசிய கல்விக் கொள்கையிலையும் கற்றலுக்கான உரிமையாகவும் ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன் இதுல எல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு முறை. இந்த முறையை முதல்ல சிபிஎஸ்இக்கு தான் அறிமுகப்படுத்துறாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். பின்பு அதோடைய வெற்றிகரமா அது போறத பார்த்து இது ஒரு நல்ல திட்டமா இருக்குன்னு தொடர்ச்சியாக எல்லா கல்வி முறைகள்லையும் பயன்படுத்துறாங்க. சிசியுடைய ஒரு சிறப்பான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து அகடமிக்ஸ்ல மட்டும், பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் அப்படி எக்ஸ்பர்டைஸ், அதாவது அறிவு புலம், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் பயன்படுதானா? இல்ல. அவங்களுக்கு அறிவு புலம், உணர்வு புலம் மற்றும் அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் அளவீடு செஞ்சு ஓவராலா ஒரு அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட், எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுக்குறோம்.
இந்த பிராக்டிக்கல் ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் ரெண்டுக்கும் உள்ள மதிப்பீடையும் ஒன்று சேர்ந்து அதுக்கான மதிப்பீடா நம்ம கொடுத்தோம்னா இது எல்லாமே இதுல வருது கண்டினியூவஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ சிசிஇ இந்த கண்டினியூவஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ரெகுலரா குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம மதிப்பீடல் நடந்துகிட்டே இருக்கணும். காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லும்போது இது வெறும்ன கற்றல் சார்ந்தது கல்வி சார்ந்ததா மட்டும் இல்லாம கல்வி சாராத மதிப்பீடுகளையும், ஆனால் கல்விக்கு ஒரு தகுதியை அதிகரிக்கக்கூடிய பண்புக்கூறுகள் அவற்றை அளவிடக்கூடியதாகவும் இருக்கணும். அதனால அது நம்முடைய மதிப்பீடு மற்றும் விழுமியங்கள், மனப்பாங்கு அல்லது நோக்கங்கள், வாழ்க்கை திறன்கள், நம்முடைய நுண்கலைகள்ல உள்ள திறன்கள், உடற்பயிற்சி சார்ந்த விளையாட்டுகள்ல உள்ளது, இது எல்லாத்துக்குமே சரியான மதிப்பீடு கொடுத்து அதை ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கிறதுனால இந்த சிசிஇ சிறந்த ஒரு மதிப்பீட்டு முறையாக பார்க்கப்படுகிறது. இதுல பெரிய ஒரு லாபம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் படிச்சு எழுது மனப்பாடம் பண்ணி எழுது தேர்வு எழுது தேர்ந்தெடு இப்படியே நம்ம சொல்லும்போது பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஆனா எப்ப நடக்குதுன்னே தெரியாம இயல்பா இதை செஞ்சா 5 மார்க், இதை செஞ்சா 10 மார்க், இதை செஞ்சா இன்னொரு 5 மார்க், இதெல்லாம் சேர்ந்து 20 மார்க் செயல்பாட்டுல, மீதி 80 மார்க்குக்கு நீ டெஸ்ட் எழுதுனா போதும், இதையும் அதையும் சேர்த்து உனக்கு 100 மார்க், இப்படி கொண்டு வரும்போது பிள்ளைகளுக்கு மன அழுத்தம். அதனால இது சிறந்த முறையா பார்க்கப்படுது. சரி, இந்த அடைவு தேர்வுல 2 வகைகள் பார்த்தோம். ஒண்ணு ஆசிரியர் உருவாக்கிய தேர்வு அல்லது ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட், நிலைப்படுத்திய தேர்வுகள். இப்ப ஆசிரியர் உருவாக்கிய தேர்வை நிலைப்படுத்திய தேர்வாக ஆக்குனா அதை யாருனாலும் எடுத்து பயன்படுத்த முடியும். அத்தகைய ஒரு தேர்வா அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில படிநிலைகளை நம்ம கடந்து செல்லணும். என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்றது எப்படின்னா எதுல நம்முடைய தேர்வு நம்ம வைக்க போறோம், அந்த தேர்வுல நம்முடைய நோக்கம் என்ன, இதை தெளிவுபடுத்திக்கணும். அடுத்ததாக டெஸ்ட் ஐட்டம், தேர்வுக்கான கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொன்றும் ஒரு ஐட்டம்னு சொல்றோம். இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்படும், அல்லது இப்ப நம்ம சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம சர்க்குலேட் பண்றோம், அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட். இது வந்து என்னது, ஒரு ப்ரிப்பரேஷன். நம்ம முதல்ல ஒரு திட்டமிட்டுக்கிடுறோம், இத்தனை கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகள் எந்த வடிவத்துல இருக்கணும், எம்சிக்யூவா வச்சுக்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் சரியான கேள்விகளை நம்ம தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சரியான கேள்விகளை தயார் பண்ணதை ஒரு சின்ன ஒரு குழுவுக்கு அதை முதல்ல நடத்தி பார்க்கணும். சரியா இது வருதான்னு நேரடியா கொண்டு போய் பரீட்சை நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது நிலைப்படுத்த தேர்வு இல்லை. அதனால சரியா இருக்குதாங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட், நம்மளால ஸ்டேட் லெவல்ல ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிலைப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு சின்ன எண்ணிக்கையிலான மாணவர்கள், இப்ப 1000 பேருக்கு கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா முதல்ல ஒரு 100 பேருக்கு கண்டக்ட் பண்ணி பாருங்க. 100 பேருக்கு கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா முதல்ல ஒரு 20 பேருக்கு கண்டக்ட் பண்ணி பாருங்க. இந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த 20 பேரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா பதில்கள், அந்த பதில்களை வச்சு இந்த கேள்வியின் தன்மை என்ன, அளவிட வேண்டியதை சரியாக அளவிடுகிறதா, நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா, இல்ல இது எல்லா கொஸ்டின் அத்தனை பிள்ளைகளும் ஒரு கேள்விக்கு விடை தப்பா எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம், அத்தனை பிள்ளைகளுக்குமா தெரியாம இருக்கும், அந்த கேள்வி மாணவருடைய வயதுக்கோ இப்ப கற்றல் நிலைக்கோ ரொம்ப சிரமமான ஒண்ணா கஷ்டமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கடினத்தன்மை அதிகமா உள்ளது, அப்ப அது வேண்டாம். அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நம்ம அதோடைய கடினத்தன்மையை குறைச்சிக்கிடணும். அப்போ ஒரு வினாத்தாளுங்கும் போது சரியான திட்டமிடல்ங்கிறது எப்படி இருக்க முடியும், எல்லாரும் பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், ஆனா வேறுபடுத்தி பார்க்கணும் இல்லையா. அப்ப வேறுபடுத்தி பார்ப்பதற்காக, ஏன்னா படிச்சவங்களும் படிச்சு தயாரிச்சு நல்லா எழுதுறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நீங்க வேறுபடுத்தி காட்டுறதை எப்படி காட்ட முடியும். அப்ப அதுக்கான ஒரு காரணி இருக்கணும். நல்ல தயாரித்தலோடு வர்ற மாணவன் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி இருக்கணும். இன்னொரு கேள்வி வந்து எளிமையான தேவையில உள்ள ஒரு ஏன்னா பல விதமான மாணவர்கள் தனியாள் வேறுபாடுன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால ஒரு கற்றல்ல கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு குழந்தை கூட ஆன்சர் பண்றதுக்கான ஒரு கண்டென்ட் இருந்தாதான் நம்பிக்கையோட அந்த பிள்ளையால தேர்ச்சி பெற முடியும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும். டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ், டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ், இது ரெண்டையும் நம்ம ஐட்டம் அனாலிசிஸ், பொருள் பிரித்தெடுந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். அந்த ஆய்வுக்கு பின்பு நம்ம என்ன செய்யணும்னா அதுல ஒண்ணு டிஸ்ட்ராக்டர் எஃபிஷியன்சி. இப்போ இதுக்கு ஒரு எளிய உதாரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ்ல பாக்குறோம்ல,
இல்ல எந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னாலும் எடுங்களேன். இப்ப நம்மளே ஒரு கொஸ்டின் செட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, மிக எளிமையான ஒரு கேள்வி. இந்தியாவின் தலைநகர் எது? அப்படின்னு கேட்க போறீங்க. அப்ப அந்த கேட்கும்போது, விடைங்கிறது நியூ டெல்லின்னு தான் நீங்க குடுக்க போறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஏபிசிடி எங்கனாலும் குடுக்கலாம். அது தவிர மீதி குடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு பேரு டிஸ்ட்ராக்டர்ன்னு பேரு. உங்களுடைய கொஞ்சம் குழப்பி உண்மையிலேயே படிச்சிருந்தா தான் பதில் சொல்ல முடியும்னு கொண்டு வர்றதுக்காக குடுக்கப்படுகின்ற விடைகள். அதுக்காக அந்த விடைகள் எப்படி இருக்கணும்? அது வந்து தவறான விடைகள் அல்ல. அது உங்க கவனத்தை திசை திருப்பக்கூடிய விடைகள். அவ்வளவுதான். அதனால, இப்ப நீங்க வந்து இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, நியூ டெல்லி ஒரு சாய்ஸா இருந்ததுன்னா, கூட உள்ள சாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம்? அ கல்கத்தா அல்லது பூனே, சென்னை அப்படிதான் இருக்கணும். அப்போ அ அது பேர் தான் டிஸ்ட்ராக்ட். பிள்ளைகள் யோசிக்கும். சென்னை, இது எதுக்கோ தலைநகர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓஹோ! அது தமிழ்நாட்டுக்கா? இந்தியாவுக்கா? அப்படி யோசிக்கிறதுக்கு. அப்போ அது தொடர்புடைய ஒண்ணு தான் மத்த விடைகளா வரணும். அதுக்காக இந்தியாவின் தலைநகர் எதுன்னு நம்ம கேட்டுட்டு, அதுல நம்ம நியூ டெல்லி, பாளையங்கோட்டை, அல்வா, சாம்பார் இப்படி குடுத்துறக்கூடாது. இது குடுத்தோம்னா, இதுதான் இந்த டிஸ்ட்ராக்டர் எஃபிஷியன்சிங்கிறது. கொடுக்கப்படுகின்ற விடைகள் வந்து ஏற்புடையதாகவும், சிறந்ததாகவும், பொருத்தமானதாகவும் இருக்கணும். அதனால தான் தொடக்கத்துல முதல் கிளாஸ்ல சொல்லும்போதே சொன்னேன். 4 ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 4மே அந்த பாடத்தோடு தொடர்புடைய விடைகள் தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் வருதுன்னா, அந்த 50 கொஸ்டின்ஸையும் பாருங்க. இந்த 50ல ஏதோ 1 ஒவ்வொரு கேள்விக்கும் 1 சரியான விடை தான் இருக்கும். ஆனா 3 வந்து உங்களுடைய கவனத்தை சிதற வைப்பதற்காக தான் குடுத்துருக்காங்க. உங்கள சிந்திக்க வைப்பதற்காக தான் குடுத்துருக்காங்க. அது அந்த ஒரு கொஸ்டினுக்கு தொடர்புடையதா தான் இருக்கும். அதனால நீங்க படிக்கும்போதே என்ன செய்யணும்னா, அந்த 3 டிஸ்ட்ராக்டர்ஸ்க்கும் கேள்வி என்னதாக இருக்கும்ங்கிறத கொஞ்சம் பார்த்துருங்க. அப்ப ஒரு கேள்விக்கு நம்ம பதில் தயார் பண்ணும்போதே, 4 கேள்விகளுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். அப்ப நம்முடைய தயாரித்தல் இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். நல்ல கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு அந்த கன்டென்ட்ல கிடைக்கும். இதுதான் டிஸ்ட்ராக்டர் எஃபிஷியன்சியோட மிக முக்கியமான ஒரு பண்பு. அடுத்தது ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி செக். அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட தேர்வுடைய நம்பகத்தன்மையும், சரியான அளவீட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர என்ன பண்ணணும்? ஃபைனலைஸ் பண்ணணும். அப்போ அது ஸ்டாண்டர்டைஸ்ட் நிலைப்படுத்தப்பட்டதாக அமைந்திருக்கும். இந்த கடைசில நீங்க முடிவு பண்ணும்போது, இப்போ ஒரு 10 யூனிட் இருக்கு. பிஜிடிஆர்பி எஜுகேஷனுக்கான சிலபஸ்ல 10 யூனிட் இருக்குன்னா, 10 யூனிட்லயும் பரவலாக கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அது முக்கியம் இல்லையா? குறிப்பிட்ட சில யூனிட்லயே குடுக்கும்போது, சிலர் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு யூனிட்ட கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். அடுத்த யூனிட்ட விட்டுறலாம்னாங்கன்னா, அவங்க எப்படி விடை எழுத முடியும்? அந்த யூனிட்ல இருந்தே கொஸ்டின் வந்தா. அதனால தான் ப்ளூ பிரிண்ட் தயாரித்தல்ங்கிறது. இப்ப 10த், 12த்ல பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கும்போது, இந்த ப்ளூ பிரிண்ட் சார்ந்து நம்ம ரெடி பண்ண சொல்லிலாம் சொல்லிக் குடுத்துருப்போம். அத நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது இந்த யூனிட்ல இருந்து இத்தன கேள்வி. இத்தன கேள்விகள் சுயமாக பிள்ளைகள் யோசிச்சு எழுதக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின். இந்த மாரி கேள்விகள் இருக்கணும். பரவலா எத்தனை யூனிட்ல என்ன கேட்கணும்? என்னென்ன விதமானது? எத்தனை எம்சிக்யூ? எத்தனை எஸ்ஸே டைப் கொஸ்டின்? எத்தனை பேராகிராஃப் டைப் கொஸ்டின்ஸ்? இப்படி ஒரு திட்டமிடல் இருக்கு இல்லையா? இதுதான் நீல அச்சுப்பதிவு அல்லது ப்ளூ பிரிண்ட். ஒரு திட்டமிடலுக்கான ஒரு அளவீட்டு கருவியாக நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து ஸ்கோரிங் கீ. அ ஒரு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில எது எதுக்கு எவ்வளவு மார்க் நம்ம குடுக்குறோங்கிறதுக்கு. இந்த விடைக்கு 1 மதிப்பெண். 5 மதிப்பெண் உள்ள வினாவா, அதுல முதல்ல வரையறை குடுத்திருந்தாங்கன்னா, டெஃபினிஷன் எழுதியிருந்தா 2 மார்க். அப்ளிகேஷன் பேஸ்டா எழுதியிருக்காங்களா, அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா 2 மார்க். ஃபைனலா அதோடைய மெரிட் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காங்களா 1 மார்க். இப்படி பிரிச்சு வச்சுக்கிடுறது. அப்ப எது எதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கணுங்கிறது ஸ்கோரிங் கீ. அதுக்கான நார்ம்ஸ் என்ன நியமங்களின் அடிப்படையில நம்ம இந்த விடைய நம்ம அளவீடு பண்றோம். அதே போல எத்தனை கேள்வி எழுதணும். கொடுக்கப்பட்டுள்ள 5 வினாக்களில் ஏதேனும் 3னுக்கு விடை சொல்லு. அப்படி ஒரு சாய்ஸ் குடுக்குறோம் இல்லையா பிள்ளைகளுக்கு? அல்லது ஆர்ன்னு போட்டு இன்டர்னல் சாய்ஸ் குடுத்துருக்கோம். இது அல்லது இது. 4 கொஸ்டின் இருக்கும். ஆனா இது 2ல 1 நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இது கம்பல்சரி கொஸ்டின். பதில் சொல்லியே தீரணும். இதெல்லாம் நார்ம்ஸ். அதனால ஒரு அடைவுத் தேர்வு ஆசிரியர் தயாரித்தாலும், அதை நிலைப்படுத்துவதற்கு அதுல இத்தனை விதமான படிநிலைகளாக இருக்கிறது. அடுத்தது டேபிள் ஆஃப் வெயிட்டேஜ். எந்த அளவிற்கு நம்ம எடுத்திருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல ப்ளூ பிரிண்ட்ல
எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்க போறோம், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எந்த யூனிட்ல இருந்து கேட்க போறோம், எந்த சாப்டர்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கணும், எந்த மாடல் கொஸ்டின் நம்ம கேட்கறது, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வெயிட்டேஜ் கொடுக்கறது அப்படிங்கிறது. அதாவது எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எஸ்ஏக்யூனா சிங்கிள் சாய்ஸ் கொஸ்டின். இப்போ ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்ததுன்னா அது சிங்கிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு விடை மட்டும்தான் வரப்போகுது. அதே மாதிரி எல்ஏக்யூ அப்படிங்கிறது லாங் ஆன்சர் டைப், அது பேராகிராஃப் டைப்பா இருக்கலாம் அல்லது அது கட்டுரை வினாவாக எஸ்ஏ டைப் கொஸ்டினா இருக்கலாம். அதே போல ஒரு வினாத்தாள் அப்படிங்கிறது எல்லா பண்புகளையும் உள்ளடக்கியதாக எல்லா வகை தேர்வு முறைகளை எழுத தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கும் பலம் தரக்கூடிய. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ப்ளூ பிரிண்ட் பிளான் பண்ணும்போது ஆக்சுவலா ப்ளூ பிரிண்ட்ங்கிறது என்னது, அது ஒரு 3 டைமென்ஷனல் சார்ட், முப்பரிமாண ஒரு அட்டவணையாக இருக்கு. அதுல எதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப்ஜெக்டிவா டைப், சப்ஜெக்டிவா, ஒன் வேர்ட் கொஸ்டினா எஸ்ஏ டைப்பா லாங் ஆன்சர் டைப்பா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், என்ன நோக்கத்துக்காக இதை வடிவமைக்கிறோம், அந்த நோக்கத்தை இது நிறைவேற்றக்கூடிய வினாவாக உள்ளதான்னு பார்க்கணும். கண்டென்ட் ஏரியா சாப்டர் வைஸ் ஆர் யூனிட் வைஸ் எல்லா அலகுகளும் எல்லா பாடங்களும் இதுல கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றோம். இதுக்காக கொடுக்கப்படுறதா ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன பண்ணும்னா எந்த இடமும் விடுபட்டு போகாம நம்ம எதையெல்லாம் ஆய்வுக்குள்ள கொண்டாடுறோமோ அனைத்து பகுதிகளையும் ஒரு சமநிலைப்படுத்தக்கூடியதாக தகுதி வாய்ந்த நம்பகத்தன்மை நமக்கு உதவி செய்யும். அப்போ ஒரு நல்ல தகுதியான ஒரு வினாத்தாள் அப்படிங்கிறத எப்படி தயார் பண்ணுவீங்க? ப்ளூ பிரிண்ட் படி தயார் பண்ணீங்கன்னா அது தகுதியான வினாத்தாள். மனம் போல நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அடுத்தது எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய கற்றலின் சிறப்பு நோக்கங்கள்னு கொடுத்திருப்போம் இல்லையா ஒரு கலை திட்டத்துல, அந்த சிறப்பு நோக்கங்கள் வந்து இட் மஸ்ட் கவர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் த கண்டென்ட் ஏரியாஸ். குறிப்பிட்ட பாடங்கள் விடுபட்டுறாம நம்ம கொஸ்டின் எடுக்கணும். இப்போ ஒரு சோசியல் சயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் எல்லாத்துக்குமே எவ்வளவு எவ்வளவு மதிப்பெண்களை நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறத கரெக்டா ப்ளூ பிரிண்ட்ல பிளான் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி வினாக்கள் எடுக்கணும். கம்ப்ளீட்டா ஒரு பக்கத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி உள்ளிட்ட பயாலஜி இது எல்லாத்தையுமே சமமா நம்ம எடுத்துக்கிடணும். இல்லைன்னா ஒரு பிள்ளைக்கு உயிரியல்ல பெரிய ஆர்வம் இல்லாத பிள்ளை நம்ம கேள்வியெல்லாம் அதுல இருந்ததுன்னா அந்த பிள்ளையுடைய மதிப்பீடுல பாத்தீங்கன்னா அவங்க குறைவாக நம்ம மதிப்பீடு காட்டுவோம். ஆனா உண்மையில அந்த பிள்ளை பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில பெஸ்டான ஸ்டூடெண்டா இருப்பாங்க. நம்ம அதுல கேள்வியே கேட்கலன்னா அவங்களுடைய அறிவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் பரவலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல வினாத்தாள்ல கண்டிப்பா இருக்கணும். அது மாதிரி பல விதமான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா, எல்லா டைப்பும் உள்ள வர மாதிரி நம்முடைய கொஸ்டின்ஸ் இருக்கணும். கொஸ்டின் தெளிவா இருக்கணும். கேள்வி சரியா இருந்தாதான் பதில் கரெக்டா வரும். என்ன கேட்டிருக்காங்கன்னே புரியலன்னா பிள்ளைகள் எப்படி பதில் எழுதுவாங்க? அதனால கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நியாயமான சரியான ஒரு கேள்வியா இருக்கணும். அந்த மாதிரி ஃபேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே போல மதிப்பெண்கள் பரவலாக்கப்பட்டிருக்கணும். அது நியாயமான முறையில, அதாவது ஒரு 5 பக்கத்துக்கு எழுதுற கேள்விக்கு 2 மார்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விடையின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும். அடுத்தது ஸ்கோரிங் கீ. இந்த ஸ்கோரிங் கீ என்று அல்லது ஆன்சர் கீ அது விடை குறிப்பு. இந்த விடை குறிப்பு நம்ம கேள்வித்தாள் பயன்படுத்தும் தயாரிக்கும் போதே விடை குறிப்பையும் தயாரித்து விட வேண்டும். இந்த கேள்விக்கு இந்த விடை அப்படிங்கிறத யார் வினாத்தாள செட் பண்றாங்களோ அவங்களுடைய பொறுப்பு அது. அதை தயாரித்து விட வேண்டும். அது வந்து இப்போ 5 பக்கம் விடைனா 5 பக்கத்தையும் நம்ம எழுதணுங்கிறது இல்ல. இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது அதுல எதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், இப்ப கொஞ்சம் முந்தி நம்ம பார்த்தோம்ல வரையறைக்கு எத்தனை மதிப்பெண்கள், இத்தனை பாயிண்ட் எழுதியிருந்தா எவ்வளவு, ஏதேனும் 5ஐயும் நம்ம கொடுத்துருப்போம். அப்ப 3 எழுதினவனுக்கு என்ன மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுல தெளிவுபடுத்தணும். அந்த அலோகேஷன் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறது தான் ஒரு விடை குறிப்பாக இருக்க முடியும். விடை குறிப்பு உடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பின் அடிப்படையில திருத்தப்படுறதுனால எந்த ஆசிரியர் அதை திருத்தினாலும் அதுக்கு ஒரே விதமான, நம்ம தொடக்கத்திலே பார்த்தாலே விதவுட் பயாஸ் அப்ஜெக்டிவிட்டி, இதை உறுதியா நம்மளால. ஐட்டம் அனாலிசிஸ். ஐட்டம் அனாலிசிஸ் குறிக்கிறது என்ன அப்படின்னா பொருள் பகுப்பாய்வு. பொருள் பகுப்பாய்வு என்பது ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ள அந்த கேள்வியின் தன்மையை தெரிந்து கொள்வது. நம்ம பார்த்தோம் ஸ்டாண்டர்டைசேஷன்ல இது ஐட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுறது
இப்ப 50 கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஈச் கொஸ்டின் இஸ் கால்ட் as an ஐட்டம். 17 வினா இருந்ததுன்னா 17 ஐட்டம் இருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். இதுல கடினத்தன்மை எப்படி இருக்கு? அதாவது 20 மாணவர்களுக்கு இத நடத்துறீங்க அப்படின்னா, அதுல 5 பேர் சரியான விடை குடுக்க முடியுது அப்படின்னா, 20க்கு 5 மாணவர்கள் சரியான பதில் குடுக்குறாங்க. 5 பேர் மட்டும் தான் குடுக்க முடியுது. அப்போ அதோடைய சதவீதம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவதற்கான சதவீதமா இருக்கும்? ஒரு 25% பேரால தான் குடுக்க முடியுது இல்லையா? அப்ப அது ரொம்ப கடினமான கேள்வி தான். ஆனா, அ எல்லாருமே அதுக்கு சரியா குடுத்துட்டாங்க. 20க்கு 20 பேரும் சொல்றாங்க. அப்டின்னா, 100% எல்லாராலயும் சரியா சொல்லப்படுதுன்னா, அதோடைய கடின அளவு எப்படி? கொஞ்சம் கூட கடினமா இல்ல. எல்லாருமே பதில் சொல்லிர்றாங்க. அப்டி இருந்ததுன்னா, அப்ப எத்தன பேர் சரியான விடை சொல்றாங்க அப்டிங்கிறத அளவெடுத்து, கடின அளவு ரொம்பயும் இருக்கக்கூடாது. 75% 80% 100%க்கு உணர்ந்துட்டீங்கன்னா, யாராலயுமே பதில் சொல்ல முடியாது. அதுக்காக கடின அளவீடே இல்லாத ஒரு கேள்வித்தாளாவும் இருந்துட்டீங்கன்னா, அப்படி ஒரு தேர்வு நடத்துறதுல எந்த பயனும் இருக்க போறதில்ல. ஸோ 0, 10%லாம் இருக்கக்கூடாது. சிறப்பான அளவீடாக பார்க்கப்படுறது ஒரு கொஸ்டின் பேப்பரோட கடினத்தன்மை 30 முதல் 70% அது 10க்கு ஒரு 3 பேராவது சரியான விடை குடுத்துருக்கணும். 7 பேருக்கு மேல சரியான விடை எல்லாருமே குடுத்துறக்கூடாது. இந்த தன்மையில செட் பண்ணோம்னா சரியா இருக்கும். அடுத்தது டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ். டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடுறது பிரித்தறியும் குறியீடு. இந்த பிரித்தறியும் குறியீடுங்கிறது மாணவர்கள நம்ம சில தேர்வுகளை கண்டக்ட் பண்றது தகுதி வாய்ந்தவர் யார், யாருக்கு இன்னும் தகுதி வரல. இத பிரித்தறியணுங்கிறது நம்ம நோக்கம்னு வச்சுக்குவோம். அல்லது எளிமையா கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் யார், யாருக்கு குறையறிதலுக்கான பயிற்சி இன்னும் நம்ம குடுக்கணும். குறைதீர் பயிற்சி குடுக்கணும். இத பிரித்தறியணும் அப்படின்னா, அத பிரித்தறியக்கூடியதான வினாக்கள் இருக்கணும். அந்த பிரித்தறியும் குறியீடு வந்து மதிப்பு கூட கூட அது ஒரு சிறந்த ஒரு கேள்வியாக கருதப்படும். அத்தகைய கேள்விகள தான் நம்ம ஒரு அடுத்ததாக ரிலையபிலிட்டி ஆஃப் த டெஸ்ட். ஒரு கேள்வியுடைய ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது நம்பகத்தன்மையை குறிக்கிறது. அப்போ ஒரு கேள்வியில அந்த மதிப்பெண்கள் என்ன கிடைக்குதோ, அதன் அடிப்படையில மாறாத தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். மாறாத தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக சில வழிமுறைகள் இருக்கு. என்னன்னா, ஒரு பயிற்சி குடுக்குறதுக்கு முன்னால ஒரு தேர்வு, முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேர்வு. டெஸ்ட், ரீடெஸ்ட் மெத்தட். மாணவர்களை இரு பகுதிகளாக பிரித்து வைத்து அவர்களுக்கான தேர்வு நடத்துறது. ஸ்பிளிட் ஹாஃப் மெத்தட். இன்னொன்னு பேரலல் ஃபார்ம் மெத்தட். ஒரே நேரத்துல 2 வகுப்புகளுக்கு அத கண்டக்ட் பண்றது. அளவிடுவதற்காக இருக்கும். அடுத்தது என்னென்ன வகைகள்ல நம்ம மதிப்பிடல் செய்யலாம்? இந்த மதிப்பீடு என்பது பல முறைகள்ல செய்யலாம். ஒண்ணு உற்று நோக்கி ஒருவரை கவனித்து, அவங்களுடைய நடத்தை வெளிப்பாட்டுல அவங்களுக்கு ஒரு விஷயத்த தெரியும், தெரியாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். இது அப்சர்வேஷன் மெத்தட். இன்னொன்னு நேரடியாக அவர்கள்ட்ட அது அவருடைய பண்புக்கூறுகளா இருக்கலாம், நடத்தை சார்ந்ததா இருக்கலாம், அறிவு சார்ந்ததா இருக்கலாம். நேரடியா பார்த்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் இல்லையா? இது இன்டர்வியூ மெத்தட். அடுத்தது போர்ட்ஃபோலியோ மெத்தட். அவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றத முதல் மாத மதிப்பெண்கள், அடுத்து வர மதிப்பெண்கள், பருவ மதிப்பெண்கள்னு எல்லாத்தையும் உள்ள சேர்த்து போர்ட்ஃபோலியோங்கிறது தொகு மதிப்பீடு. அப்ப எல்லாத்தையும் தொகுத்து வைத்து, இந்த மாணவனுடைய முன்னேற்றம் காலப்போக்குல இப்படி இருந்தது. அப்படி இணைச்சு கொண்டு வருது மதிப்பீடு. அடுத்தது ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸ்ங்கிறது தகுதி நிலை விளக்க குறிப்பு. ரூப்ரிக்ஸ்னா இன்ட்ரோடக்ஷன் இருந்தா இவ்வளவு, இப்ப சொன்னோம் இல்லையா அப்ளிகேஷன்னா இவ்வளவு, மெரிட்ஸ் எழுதுனாங்கன்னா இதுக்கு ஒரு மதிப்பெண்கள். என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோம், எத்தனை பாயிண்ட் எழுதணும், குறைந்தது 2 பாயிண்டாவது எழுதியிருக்கணும். இப்படி அதை பத்தி விளக்க குறிப்புகளை என்ன தகுதியான ஒரு விடை அப்படின்னு நீங்க அதுக்கு எடுத்துக்கிடணும்னா அதற்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விளக்க குறிப்புனா ரூப்ரிக்ஸ். அடுத்ததாக பியர் ரிவ்யூஸ். எப்பவுமே மதிப்பீடு செய்யறது ஆசிரியர் செஞ்சா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பதட்டம் வந்துரும் இல்லையா? அதனால ஒருத்தருடைய ஆன்சர்ஸ் இப்போ ஒரு டிக்டேஷன் குடுக்குறோம். இல்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னா டீச்சர் ரீட் பண்ணும்போது பிள்ளைகள் அவர்களுக்குள்ள விடைகளை மாற்றிக்கொண்டு ஒருத்தர் அசஸ் பண்ணலாம். பண்ணும்போது பிள்ளைகளுக்கு அது ஒரு எளிமையான தேர்வு முறையா இருக்கும். அடுத்தது போல செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்ங்கிறது சரிபார்ப்பு அட்டவணை. இதுல ஆன்சர் நம்ம குடுத்துருவோம். பிள்ளைகளுக்கு எல்லாமே குடுத்து, இப்படி இருக்குதா? உங்களுக்கு இப்படி தோணுதா? இது இப்படின்னு நீங்க இது இது இதற்கான உதாரணமா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். பிள்ளைகள் எஸ் ஆர் நோ அப்படி குடுத்துக்கிட்டே வருவாங்க. இது வந்து செக்லிஸ்ட் டைப்.
ரேட்டிங் ஸ்கேல் என்பது மதிப்பீட்டு அளவுகோல். மதிப்பீட்டு அளவுகோல்னா, இப்போ சில அசஸ்மென்ட் நம்ம கேட்கும்போது என்ன கேட்போம்? அ இந்த மாரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுள்ளதான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்குவோமே. அதுக்கு அவங்க குடுக்குற விடை வந்து எப்படி இருக்கணும்னா, எப்போதும், எப்போதும் இல்லை. இல்ல எனக்கு கருத்து சொல்ல தெரியல. சில சமயங்களில் இந்த மாரி நேரடியா நம்ம எண்கள் அடிப்படையில குடுக்காம, அளவீட்டு அடிப்படையிலயும் நம்ம குடுக்கலாம். தர அளவிலயும் நம்ம குடுக்கலாம். இத தான் மெயினா நம்ம என்ன குறிப்பிடுறோம்? ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணமா ஆளுமை மதிப்பீடுன்னு எடுக்கிறோம். ஆளுமை மதிப்பீடு அப்படிங்கும்போது, இந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவும் நான் இப்படிதான் செய்வேன். இல்ல எப்பமாவது இப்படி செய்வேன். ஒரு செயலை செய்து முடித்த பின், இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமோ? என எனக்கு பதட்டம் ஏற்படுகிறது. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ எப்பவும் எனக்கு அப்படி தோணுது. எப்பமாவது அப்படி தோணுது. எப்பவுமே தோணுனதில்ல. அப்படி தோணவே தோணாது. ரேட்டிங் ஸ்கேலுக்கான உதாரணங்கள். இப்போ ஒரு ஆசிரியருக்கு மதிப்பிடலில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கற்றல் கற்பித்தல்லயோ அல்லது மதிப்பிடல்லயோ நம்ம பார்க்கும்போது வரையெல்லையில மாணவர் மையமா தான் நம்ம சிந்திக்கணும். ஆனா அதுல அது சிறப்பான ஒன்றாக அமைவதற்கு ஆசிரியர் மிக முக்கியமான காரணியாகிறார். ஏன்னா சரியான நம்பகத்தன்மை வாய்ந்த சார்பு உள்ள தொடர்ச்சியா ஒரு சிறந்த ஒரு தேர்வினை வடிவமைக்க ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அதே போல அதுல எதுவுமே நான் நினைச்சேன், எனக்கு தோணுச்சு இதெல்லாம் நம்ம கொண்டுறக்கூடாது. எப்பவுமே எது சரியானது என்பதை வெளிப்படை தன்மை உடையதாக ஒரு தேர்வு அமைந்திருக்க வேண்டும். தேர்வுல என்னென்ன எதிர்பார்க்கிறோம், நோக்கம் என்ன, கற்றல் நோக்கங்களின் அடைவு நோக்கம் என்னென்னலாம் நம்ம பார்க்கிறோம் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திறணும். அதே மாதிரி மதிப்பிடப்படாத தேர்வுகள். இப்போ பிள்ளைகள் ஒரு டெஸ்ட் எழுதி தராங்க. நம்ம உடனே அவங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்ட குடுத்து, "இதுல நீ வீக்கா இருக்கிற. இதுக்கு தப்பா எழுதியிருக்க." அப்படி சொன்னா தான் அவங்க இம்ப்ரூவ்மென்ட்க்கு போவாங்க. அத இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாத மாரி, என்னைக்கு அந்த பரீட்சை எழுதுனோனே பிள்ளைகளுக்கு மறந்து போயிரும். அப்படி நீங்க ஒரு 2 மாசமா ஒரு புக்ல அப்படியே கட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல யூஸே இருக்காது. அப்போ ஒரு தேர்வுடைய இதுல டீச்சர் கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அதுக்காக குறை சொல்லக்கூடாது. அது வெறும் ஃபீட்பேக் இல்ல. பின்னூட்டம் எப்படிப்பட்ட பின்னோட்டமா இருக்கணும்? ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கணும். அதனால இந்த அடிப்படையில எதற்காக மதிப்பீடு செய்றோம்னா, மாணவர்களில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர்ன்னு வேறுபடுத்தி பார்க்கிறதுக்காக நம்ம செய்யல. மதிப்பிடல் என்பது மாணவர்களை வகைப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, கொண்டு செல்வதற்காக என்னும் அடிப்படை உணர்வோடு ஒரு ஆசிரியர் வடிவமைக்கும் தேர்வுகள் சிறந்த மதிப்பிடலாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஓகே. உங்களுக்கும் அதே போல பல்வேறு தேர்வுகளோ அல்லது அடுத்தடுத்த நிலைகளிலோ பல்வேறு வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும். வாழ்த்துக்கள்.